வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து பதிவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதைகள் பல கற்பனை ஓட்டம் என்றாலும் ஏதோ ஒரு உண்மையை சுட்டி காட்டுவதற்கு வாருங்கள். இன்றைய சிந்தனை தலைப்பாம் ஆலமரங்களின் தூய்மை போல சிந்திப்போமா? வத்தலகுண்டு என்னும் ஊரில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்த பெரிய மனிதர்தான் வளர்த்தியப்பர் என்னும் பெரியவர். ஊரார் அவரை வளர்த்தி என்று செல்லமாய் அழைத்தே வாழ்வில் வளர்ந்து ஓங்கிவிட்டார் என்றே சொல்லலாம். பிறர் அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள் படியே எவரும் உயர்வர். குடும்ப பராமரிப்பில் ஆகட்டும், ஊரார் பெருமக்களை போற்றி பேணி பாதுகாப்பதில் ஆகட்டும், வளர்த்தியப்பருக்கு நிகராக ஒருவரும் இன்னும் பிறக்கவில்லை என்று கூட சொல்லலாம். ஆரம்ப நாள் தொட்டு வத்தலகுண்டு பகுதியில் பல்பொருள் அங்காடி மற்றும் காய்கறி பழவகைகள் முதலானவற்றை நிரம்ப வைத்து தெருவின் முழு பகுதியையும் வியாபார சந்தையாய் ஆக்கி அங்கே பலருக்கும் தம் தொழிலில் வேலை வாய்ப்புகளும் அளித்து தம்மிடத்து வந்து போகும் நுகர்வோரையும் அதிகமாக்கி இருந்தார் வளர்த்தியப்பர். அவர் வசிக்கும் அந்த சந்தை பகுதி முழுவதுமே அவரின் மூதாதையர் வழிவந்த சொந்த இடமே ஆகும். அப்பகுதியோ ஆலமரங்கள் சூழ்ந்த பகுதியாகும். ஆலமரங்களின் தூய்மை போல இக்கதையோட்டம் திகழ்வதை காண்போம். நம்பிக்கை, நேர்மை, நாணயத்தில் பெயர் போனவர் வளர்த்தியப்பர். நம் மனதுள் ஒரு துளி வஞ்சகத்தன்மையும் இல்லா மனநிலை உடையவர் என்பதால் வியாபாரத்திலும் வளர்ந்து ஓங்கினார் வளர்த்தியப்பர். நம்மை சுற்றியுள்ள யாவும் நன்மை தரும்படியாக அமைந்துவிட்டால் நம் வளர்ச்சியை யார்தான் தடுக்க முடியும் என்பது வளர்த்தியப்பரின் சிந்தனையாக அமைந்திருந்தது. அவரது சந்தை பகுதியில் அவ்வாறே பல 100 ஆண்டுகள் பெயர் போன பெரிய ஆலமரங்களும் பல இருந்தன. அதில் தற்போது பிரம்மாண்டமாக ஒரே ஒரு மரம் நிலைத்து நிற்கிறது. சந்தை பகுதி முழுமைக்குமே அந்த ஆலமரத்தின் நிழலும் அதன் வழி தூய ஆக்சிஜன் காற்றும் நிலவி இருக்குமாம். ஆலமரத்தின் காற்று மயக்கத்தை போக்க வல்லதாம். நோய் எதிர்ப்பு கிருமிகளை அழிக்க வல்லதும் ஆகும் ஆலமரத்தின் காற்று. வளர்த்தியப்பரும் தம் சொல்லுக்கு உள்ள உறுதியை கூட வேடிக்கையாய் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்று அக்கூற்றை அடிக்கடி வெளிப்படுத்துவார். ஆலமரம் காற்று நமது உடம்பை உற்சாகப்படுத்தி மனதுக்கு இதமளிக்கும். இதை உலகத்தவர் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உயிரினங்களுக்கும் ஆலமரம் இளைப்பு ஆற இடம் அளித்தாலும் கழுகு, கோட்டான் போன்றவைகளுக்கு மட்டும் இடம் அளிக்காதாம். எறும்பு, பல்லி, பாம்பு, பறவை இனங்கள் வரை எல்லாமே ஒரே இடத்தில் வசிக்கக்கூடிய இடம்தான் ஆலமரம். மற்றவற்றின் நச்சுத்தன்மையால் தமது சுகந்த ஆக்சிஜன் காற்றால் நீக்கக்கூடிய குணம் உடையதே ஆலமரம். ஆனால் கழுகு, கோட்டான்களுக்கு மட்டும் தன்னிடத்தில் உட்காரக்கூட இடம் அளிக்காதாம் ஆலமரம். ஊரார் பலரும் ஆலமரம் போன்ற தன்மையுடைய குணம் உடையவர்தான் வளர்த்தியப்பர் என்று அவரது செயலை பாராட்டுவர். வளர்த்தியப்பரை கண்டவர் எவரும் மன தூய்மை பெறாமல் செல்ல முடியாது. மன தூய்மை பெற வேண்டி இவரிடம்
சற்று பழகி அந்த ஆலமரத்து நிழற்பகுதியில் அமர்ந்து நேரில் உரையாடி இளைப்பாரி பிறகே வியாபாரம் முடித்துச் செல்வார்கள். அந்த அளவிற்கு சொல்லும் செயலும் ஆலமரத்தின் நிழற்பகுதியும் அவர் குளுமையாக பேசிடும் போக்குகளும் இதம் அளிப்பதால் வளர்த்தியப்பர் இடத்தில் கூட்டம் நிறைந்திருந்தது. வளர்த்தியப்பர் தமது ஆலமரம் தன்மை பற்றி வியாபாரிகளிடம் பெருமையாக எடுத்து கூறுவார். அந்த காலத்தில் கிராம பொதுக்கூட்டம், பொதுச்சபை, பஞ்சாயத்து யாவுமே ஆலமரத்து சுகந்த காற்று மற்றும் மரநிழலின் அடியில்தான் நடைபெறுமாம். அதை விளக்குவார். நமது மனதை ஆலமரக்காற்று உற்சாகப்படுத்துவதால் பஞ்சாயத்து தீர்ப்பில் கூட, ஏன் இவரது வியாபாரத்தில் கூட எவ்வித இடையூறுக்கும் மாற்று கருத்துக்களுக்கும் இடம் கொடுக்காத அளவிற்கு யாவர் மனதையும் இந்த ஆலமரத்தின் நிழற்காற்றும் இதப்படுத்துமாம். பிரிட்டிஷ் காலத்தில் கூட ஆலமரத்தின் அடியில்தான் எல்லா வியாபாரமும் நடந்துள்ளது என்று பெரியவர் வளர்த்தியப்பர் விளக்குவார். மேலும் அந்த காலத்தில் சரியாக பள்ளிக்கூடத்திலும் வீட்டிலும் படிக்காத பிள்ளைகளை ஆலமரத்தின் அடியில்தான் உட்கார வைத்து சொல்லிக் கொடுப்பார்களாம். இதனை உலகத்தவர் உணர வேண்டும். ஆலமர நிழலில் படிப்பதால் குழந்தைகளுக்கு எதிர்மறையான கெட்ட எண்ணங்கள் வராதாம். சோம்பேறித்தனமும் வராது. ஞாபக சக்தி மேலோங்குமாம் என்று வளர்த்தியப்பர் தரும் அந்த விளக்கங்கள் வியாபார நுணுக்கம் பொருட்டு வரும் யாவரையும் மகிழ வைத்து அவர் அருகிலேயே ஆலமரம் போல் இருந்திட செய்திடும் அவர்களின் தன்மைகள். மேலும் முனிவர்கள், தவசிகள் எல்லாம் 1000 ஆண்டுகள் தவம் மேற்கொண்டு வாழ்ந்த பகுதியே பெரும்பாலும் ஆலமரத்தின் அடியில்தானாம். இதை வரலாறு காட்டும். அதன் வழி எண்ணிய எண்ணியாங்கு எய்துவராம். மனதை வளர்த்தியப்பர் போல் ஒருநிலைப்படுத்த வல்லதே ஆலமரம். ஆலமரத்தின் ஆக்சிஜன், ஆன்டி ஆக்சிஜன் ஆலமரத்தின் சாறுகளில் இருப்பதால் நமது உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமாம். மனத்தெளிவு உடைய வளர்த்தியப்பர் போன்றவரின் சொற்களும் அப்படியே மனிதரின் தகாத எதிர்மறை எண்ணங்களை போக்குமாம் என்பர் ஊர் பகுதி வாழ் மக்கள். வியாபாரத்தில் பலரை வளர்த்தியப்பர் சுண்டி இழுப்பது போல ஆலமரமும் கருமேகங்களை சுண்டி இழுத்து தம் பகுதியில் மழை பெய்திடச் செய்யுமாம். இன்னும் அஸ்ஸாம் போன்ற பகுதியில் ஆலமரம் கருமேகங்களாய் காட்சியளிக்கும். அந்த காற்று பகுதியில் ஆலமர கருமேக ஈர்ப்பால் மழை பெய்வதை இன்னும் உணரலாம். அந்த ஆலமரத்தின் தன்மையால் கருமேகம் உண்டாகி மழை பெய்யும் என்று கூறுவர். மாவீரர் அலெக்சாண்டரின் படைவீரர்கள் பலரும் ஓய்வு எடுத்த இடமே ஆலமரம்தான் என்பதை வரலாறும் காட்டும் என்பார். ஆலமரத்தின் விதையோ சிறியது, செயலோ வளர்த்தியப்பர் போல பெரியது என்று இன்னும் வத்தலகுண்டு வாழ் பெருமக்கள் ஆலமரம் போன்ற வளர்த்தியப்பரை ஒப்பிட்டும் பேசுவர். 5000 வருடம் வரை வாழுமாம் ஆலமரம். மீன் முட்டையை விட சிறியது ஆலம் விதை. வளர்த்தியப்பர் உருவத்தில் சிறியவர் என்றாலும் வானத்தைப் போல உயர்ந்தவர் தம் சொல்லாலும் செயலாலும் என்பதை அப்பகுதி வாழ் மக்களும் உணர்ந்திருந்தனர். ஆலமரம் கழுகு கோட்டான்களுக்கு இடமளிக்காதது போல விதிவயத்தால் அத்தகைய குணமுடைய வளர்த்தியப்பருக்கு மகன்கள் 2 பிறந்தனர். அவர்கள் போக்கு சரியில்லை. அவர்களை விரட்டிவிட்டார் தம் ஆலமரத்தடி நிழலில் இருக்க விடாமல். காரணம், அவர்கள் உலகின் போக்கை புரிந்து கொள்ளவில்லை, பழமையை மதிக்கவில்லை என்பதால். அவர் உறவினர் கன்னியப்பன் என்பவரை மட்டும் உடன் வைத்து இந்த வியாபார நுணுக்கங்களை ஆலமரத்தின் அடியில் கற்றுக் கொடுத்ததால் வளர்த்தியப்பரை போல கன்னியப்பனும் உயர்ந்து நின்றான். வெளியேறிய மகன்கள் பிறகு தாய் தந்தையர் நிழலே சிறந்தது என்று கருதி ஆலமரத்தின் அருமையை உணர்ந்தது போல் தந்தையின் அருமையை உணர்ந்து அவரை பின்பற்றி நடக்கலாயினர். இதுவே உண்மையானது. எனவே கழுகு ஓட்டான்களுக்கு ஆலமரம் இடமளிக்காதது போல வாழ்க்கையில் நாமும்
தூயவர்களை கெட்டவர்களை அடையாளம் கண்டு துஷ்டர்களுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சாலச் சிறந்தது. ஆலமரம் போன்று நல்ல காற்றோட்டத்தை கொடுத்து உயிர் வாழச் செய்வது நமது கடமையாகும். ஆலமரத்தின் பெருமையை உணர்வோம். வாழ்க வளமுடன்.